குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி நாளை பதிலுரை ஆற்ற இருக்கிறார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது மக்களவையில் பிரதமர் மோடி நாளை பதிலுரை ஆற்ற இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, குடியரசுத் தலைவரின் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி நாளை பதிலுரை ஆற்றுவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த விவரம் என்ன? வெள்ளிக்கிழமை கடும் அமளியால் தொடர்ச்சியாக ஒத்திவைப்புகள் நடைபெற்று மக்களவை முடங்கிய நிலையிலே இன்று காலையிலே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் மக்களவையில் தொடங்கியது. ஆரம்பத்திலே நீட் விவகாரத்திலே முழு விவாதம் தேவை என உடனடியாக அந்த விவாதத்தை நடத்த எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினார்கள். அந்த கோரிக்கையை ராகுல் காந்தியை முன்னின்று உடனடியாக ஒரு நாள் முழுவதும் நீட் விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இருந்த போதிலும் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சபாநாயகர் ஓம் பிர்லா முதலிலே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். என்றால் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்ந்துவிட்டது. ஆகவே அதற்கு அடுத்தபடியாக அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமே அவையின் அலுவலிலே இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அடையாள வெளிநடப்பு செய்து பின்னர் மீண்டும் மக்களவைக்கு திரும்பி வந்தார்கள். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் தொடங்கியது. முதலிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், பிறகு புதுடெல்லியிலிருந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பாசிரி ஸ்வராஜ் ஆகியோர் பேசினார்கள். உணவு இடைவேளைக்கு பிறகு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையிலே முதல் முறையாக இந்த விவாதத்திலே பங்கேற்று பேசினார். அப்போது அவையிலே அவர் தெரிவித்த பல கருத்துக்கள் காரணமாக சர்ச்சை உண்டாகி பல முறை அமளி என ஏற்பட்டது. இரண்டு பக்கங்களும் தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டன. ராகுல் காந்தியின் உரையை தொடர்ந்து ராகுல் காந்தி பேசியதற்கு பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மஹுவா மொய்த்ரா, அதன் பிறகு திமுகவின் ஆராசா உள்ளிட்டோர் இந்த விவாதத்திலே பங்கேற்று இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் நாளை மாலைக்குள் பேசி முடித்து விடுவார்கள் எனவும் நாளை மாலை 4 மணி சுமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவாதத்துக்கு பதிலளிப்பார் எனவும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திலே நாளை பிரதமர் பதிலளித்து நாளையுடன் விவாதம் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அதற்கு அடுத்த நாள் மாநிலங்களவையிலே இதே விவாதம் இப்போது மாநிலங்களவையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இந்த கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவு பெறும் என்பதால் இந்த பதில்களிலே என்ன பிரதமர் மோடி பேசுவார் என்பது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பிரதமர் மோடி நாளை பதிலுரை ஆற்ற இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. மக்களவையில் திமுக எம்பி ஆராசா உரையாற்றி வருகிறார். அதனை காணலாம். The problem is you are having no such qualification, we cannot believe it. Sir, what is caste census? Ambedkar rightly said, I quote, Hindu religion is nothing but assortment of caste. Sir, division of labor is universal to the entire world. I cannot stretch my cloth, my own cloth. My cloth, cotton is cultivated somewhere else by a farmer. Then it come to spindle, textiles. Then it was made as a cloth. Then it was given to the tailor. Then he stretched it. So in order to have a white shirt for Raja, so many people are working in the field, so many people are working in somewhere else. This is division of labor, distributing labor. But what has been done in our religion is division of laborers by birth. If you are a scavenger, do it after your father, father. I cannot come out. If you are a carpenter, you do it by birth.
So the wrong that has been inculcated in our religion, right or wrong, according to Periyar, according to Ambedkar, the division of labor was misinterpreted. Division of laborer, that should be removed. Discrimination by birth. That should be removed. So division of laborer, you want to maintain. That is why you brought Vishwakarma. What is Vishwakarma? After completed 10th standard, 12th standard, if I'm a farmer, if I'm a carpenter, you want to give 3 lakh to me, don't go for college, you go for carpenter. So you want to maintain this same caste system in order to keep the Hindu religion for your own political convenience. That is not acceptable to us. That is why I'm telling, sir, I'm telling the truth. That is why I'm telling, right or wrong, 2000 years, it has been inculcated in our mind by way of division that caste system is there. Sir, my forefather, sir, I belong to scheduled caste, according to law. In my family, all castes came into existence. Still, I am being branded as Dalit. What is my forefather? My forefather used to go for Sri Lanka. Because they are having no money here. Because of poverty, because of innocence, because of சிறுபான்மையினர் பட்டியலினத்தோரை மத்திய அரசு ஒடுக்க பார்க்கிறதாக மக்களவையில் திமுக எம்பி ஆர் ராசா உரையாற்றி வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்தோம். பின்னர் வரும் செய்திகளில் இது குறித்து விரிவாக பார்க்கலாம்.